சீரகத்தின் நன்மைகள் 20. 1. மார்பு புண் மற்றும் அமிலத்தன்மையை குறைக்கும். 2. ஜீரண சக்தியை மேம்படுத்தும். 3. நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது. 4. எடை குறைய உதவும். 5. மலச்சிக்கலை தடுக்க உதவும். 6. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். 7. உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் HDL அளவை கூட்டும். 8. நுரையீரல் சுகாதாரத்துக்கு உதவுகிறது. 9. ஆறுதல் அளிக்கும் தன்மை கொண்டது. 10. இரத்த சோகையை குறைக்கும். 11. தாய்ப்பாலூட்டும் பெண்களுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவும். 12. இரத்தத்தில் இருக்கும் மாசுகளை நீக்க உதவும். 13. வயிற்றுப் பொருமல், வீக்கம் மற்றும் வாயு தொந்தரவுகளை தடுக்க உதவும். 14. தோல் பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. 15. மூளை செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுகிறது. 16. நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை கொண்டது. 17. வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும். 18. காது, மூக்கு, தொண்டை தொற்றுக்களை தடுக்க உதவும். 19. குழந்தைகளின் ஜீரண பிரச்சனைகளை குறைக்கும். 20. தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. சீரகம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? 1. குரோன் நோய் குரோன்ஸ் டிசீஸ் மற்றும் குடல் அழற்சி IBS உள்ளவர்கள் வயிற்று கோளாறுகளை அதிகப்படுத்தலாம். 2. கோல்பிளாடர் கற்கள் கால்ஸ்டோன்ஸ் உள்ளவர்கள் பித்த நீரின் உற்பத்தியை அதிகரிக்கலாம். 3. குழந்தைகள் 1 வயதுக்கு குறைவானவர்கள் அதிகமாக கொடுத்தால் இரைச்சல் ஏற்படும். 4. இரத்தக்கழிவு குறைவு உள்ளவர்கள் இரத்தக்கழிவை அதிகரிக்கலாம். 5. செரோதவைகள் எடுக்கும் பிளட் தின்னர்ஸ் மருத்துவர்கள் இரத்தம் மிக்க நாள்களாக ஓடக்கூடும். 6. கர்ப்பிணி பெண்கள் சிலர் அதிகமாக எடுத்தால் கருக்கழிவு ஏற்படும் அபாயம் இருக்கலாம். 7. அதிக இரத்த அழுத்தம் லோ பிளட் பிரஷர் உள்ளவர்கள் இரத்த அழுத்தம் மேலும் குறையலாம். 8. சிக்கல் வாய்ப்புள்ள கல்லீரல் நோயாளிகள் அதிகமாக எடுத்தால் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம். முக்கிய தகவல்: சீரகம் உணவில் முக்கியமானதாக இருந்தாலும் மேலே குறிப்பிடப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பயன்படுத்துவது முன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது.